வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் முக்கியமான விஷயம் 2026 மார்ச் 3ஆம் தேதி நடைபெறும் கிரகணம் பற்றியது. கிரகணம் என்றாலே பலருக்கும் பல கேள்விகள் தோன்றும். அது என்ன, ஏன் ஏற்படுகிறது, அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, சாப்பிடலாமா, இப்படி பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் அறிவியல் விளக்கமும் சாஸ்திர விளக்கமும் சேர்த்து கிரகணத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். முதலில் கிரகணம் என்றால் என்ன? கிரகணம் என்பது ஒரு இயற்கையான வானியல் நிகழ்வு. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது அவற்றின் நிழல் மற்றொரு கிரகத்தின் மீது விழும். இந்த கிரகணம் அறிவியல் ரீதியாக மிகவும் சாதாரணமான ஒரு இயற்கை நிகழ்வுதான். ஆனால் இந்திய பாரம்பரியத்தில் கிரகணம் ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நேரம் என்று கருதப்படுகிறது. பண்டைய வேதங்களிலும் புராணங்களிலும் கிரகண நேரம் என்பது மந்திர ஜெபம், தியானம் மற்றும் இறை நினைவு செய்ய மிகச் சிறந்த நேரம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பலர் இந்த நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், பகவத்கீதா, நாராயணீயம் போன்ற சோஸ்திரங்களை பாராயணம் செய்வார்கள். ஒரு சிலர் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமச்சிவாய போன்ற மந்திரங்களை ஜெபம் செய்வார்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் ஜெபம் சாதாரண நேரத்தை விட பல மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக பலர் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி: கிரகண நேரத்தில் சாப்பிடலாமா? பாரம்பரிய சாஸ்திரங்களின்படி கிரகணம் ஆரம்பிக்கும் முன்பே உணவை சாப்பிட்டு முடித்திட வேண்டும் என்று கூறப்படுகிறது. கிரகணம் ஆரம்பித்த பிறகு புதிய உணவு சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது. அதனால் வீட்டில் இருக்கும் உணவுகளில் துளசி இலை அல்லது தர்பை வைத்து பாதுகாப்பார்கள். இது உணவு கெடாமல் இருக்கவும் ஆன்மீக ரீதியாக தூய்மையாக இருக்கவும் செய்யப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம்: சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இந்த விதியை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தேவையான போது உணவு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து, கிரகண நேரத்தில் பொதுவாக மக்கள் தவிர்க்கும் சில விஷயங்கள் உள்ளன. அந்த நேரத்தில் தூங்குவது, தேவையில்லாமல் வெளியே சுற்றுவது, சமைப்பது, முடி வெட்டுவது அல்லது நகங்கள் வெட்டுவது போன்ற செயல்களை பலர் தவிர்ப்பார்கள். பலர் அந்த நேரத்தில் அமைதியாக ஜெபம் அல்லது தியானம் செய்வது சிறந்தது என்று நம்புகிறார்கள். மேலும் கர்ப்பிணி பெண்கள் குறித்து பலர் கேள்வி கேட்பார்கள். பழமையான நம்பிக்கைகளின்படி கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே செல்லாமல் அமைதியாக வீட்டில் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் பாரம்பரிய நம்பிக்கைகள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். கிரகணம் முடிந்தவுடன் முதலில் குளித்து சுத்தமாக்க வேண்டும் என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. பிறகு வீட்டை சுத்தம் செய்து புதிய உணவு தயாரித்து உண்ணுவது நல்லது என்று நம்பப்படுகிறது. பலர் அந்த நேரத்தில் தானம் செய்வது, அன்னதானம், பூஜை செய்வது போன்றவற்றையும் செய்வார்கள். இது மிகவும் புண்ணியம் தரும் செயலாக கருதப்படுகிறது. முடிவாக முக்கியமான ஒரு விஷயம்: கிரகணம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது பிரபஞ்சத்தில் நடைபெறும் ஒரு அற்புதமான இயற்கையான நிகழ்வு. ஆனால் நமது பாரம்பரியம் மற்றும் சாஸ்திரம் சொல்லும் வழிகளை மரியாதையுடன் பின்பற்றினால் அது நமக்கு ஆன்மீக மற்றும் அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.